நேசன் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான். என்னம்மா? நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் சின்ன காரியம் செஞ்சாலும் அது என்ன பண்ணுவாங்க? கேமராவில் பதிவாயிரும். அதனால நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் யாரோ ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம வச்சிருக்கிற இந்த மொபைலில் நாம் சில காரியங்களை என்ன பண்ணுவோம்? எரேஸ் பண்ணிடுவோம். ஆனால் எரேஸ் பண்ண அந்த காரியத்தை மீண்டும் நம்மளால் என்ன பண்ணுவோங்க? ரெக்கவரி பண்ண முடியும். ஆகவே அது என்ன செய்யலைங்க? அழிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதை யார் வேணாலும் என்ன செய்ய முடியும்? அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். மொபைலில் ஏதோ ஒன்றை விருப்பமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு முறை பார்ப்பீங்க, ரெண்டாவது முறை பார்த்துட்டீங்கன்னா கண்டினியூவாக அதுவாகவே வந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஒரு பொருளை வாங்க விரும்பி அதை என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படிங்கிறதுக்காண்டு ஒரு பெஸ்ட் பென் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்டை ஒரு டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. கம்பெனிக்காரன் பூரா என்ன பண்ணுவாங்க? வரிசையாக பேனாவான்னு வச்சுக்கோங்க. இதை வாங்குங்க, இதை வாங்குங்க, இதை. இது யாருங்க சொல்கிறா? நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு காரியம் தான் பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க கூடக்கூடிய எத்தனையோ கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டாங்க? உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் எப்போ மொபைலை தொடுறீங்களோ அப்போல்லாம் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவன் கண்காணிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் சீனாவில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனையும் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எங்கே போகிறான், எங்கே இருக்கிறான், எங்கே தூங்குறான், எங்கே படுக்கிறான், என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்க முடிகிறது. ஆமேன். இப்போ இன்னைக்கு துல்லிய தாக்குதல்கள் என்று சொல்லி அன்னைக்கு சில இராணுவ வீரர்கள்லாம் கரெக்டாக கொண்டு போய் அடித்து கொண்டாங்கன்னா எப்படிங்க கொண்டாங்க? அந்த அளவிற்கு கணிக்கப்படுகிற கண்காணிக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு அவன் மேலே பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவன் எவ்வளவு தூரம் கண்காணிக்கப்பட்டு இருக்கிறான். அதுக்கு நாமெல்லாம் விதி விலக்கு இல்லை. நம்மளை உலகம் பூரா கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உலகமே கண்காணிக்கும் பொழுது தேவன் நம்மளை கண்காணிப்பாரா மாட்டாரா? ஆமென். ஆனால் இதெல்லாம் கண்காணிக்கிறது நம்புகிறோம். ஆனால் தேவன் நம்மளை கண்காணிக்கிறார் என்கிறதை கவனிக்க தவறி விடுகிறோம். அதுதான் நமக்கு பிரச்சனையே. அவன் ஏதாவது பார்த்துட்டு இருக்குதான், ஏதாவது செய்யக்கூடாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அவன் என்ன பண்ணிடுறான்? நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை எடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் கவனிக்கவில்லை என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? தாறுமாறான காரியங்களை நம்ம என்ன செஞ்சுறாங்க? நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு காரியம். அருமையான ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என்னை காண்கிற ஒரு தேவன் இல்லையா? சொன்னாங்களா இல்லையாங்க? சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு இதுதான் இன்றைக்கு காலையில் இந்த ஞாபகப்படுத்தின ஒரு காரியம். எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என்னை உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும். ஆண்டவர் சொல்லுறாருங்க, உன்னை என் உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்காருங்க? நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு பகுதி தான் என்னங்க? உள்ளங்கை. கண்ணுக்கு முன்னாடியே நிற்கிறது. இது நம்ம பார்க்காம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது நம்மளால. கை கழுவும்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுவாங்க? கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மளை என்ன பண்றாரா? உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுங்க? சொல்லுகிறது. ஆமேன். அப்படி சொல்லுகிறவர் யாருங்க? தேவன் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவருங்க? சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்யறாரு? பொய்யுரையாத ஒரு தேவன் இல்லைங்களா? அவர் செய்யறதெல்லாம் என்ன செய்யுங்க? தடைபட மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, உங்களை கண்காணிக்கப்படுகிறது என்பதை நாம் எப்படி மறந்து போகிறோம்? எப்படிங்க மறந்து போறோம்? எப்படி நடக்குதுன்னே தெரியல. நம்ம எல்லாம் மறந்துடுறோம். ஆண்டவர் என்ன பார்க்கல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்? நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். நீங்க பிரேயர்ல வந்து உட்காந்து ஒருத்தன் அங்க ஒருத்தன் புலம்புறான், இங்க ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கிறான். எந்த புலம்பல் சரின்னு யார் கண்டுபிடிச்சாங்க? அப்ப அவனுடைய இருதயத்தை பார்த்தாரா இல்லையா? இங்க ஒரு மனிதன் சொல்றான், தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன்,
ஆமே. அந்த பாபியான மனுஷனை போல நான் அல்ல என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுவதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி சரியானதாக இருக்கிறது. ஆனால் இவனை நல்லவன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆமே. வாசல்ல ஒருத்தன் சொல்றான், நான் பாவியான மனிதன், நான் பார்க்க கூட தகுதியற்றவன் சொல்லிட்டு மார்பில் அடிச்சுட்டு ஒருத்தன் நிக்கிறான் பாத்தீங்களா? அழுது புலம்புகிற ஒரு மனிதனிடத்துல போய் சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் எதை பார்த்து கொண்டு இருக்கிறார்? இருதயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? நீங்க பேசும் பொழுது ஆண்டவர்கிட்ட அழகா கூட பேசலாம், ஆண்டவரை ரொம்ப மயக்கிற மாதிரி எல்லாம் பேசலாம். ஆனா நீங்க எதை பேச போறீங்கிறது என்ன செய்யுங்க? உன் நாவிலே சொல் பிரபாதருக்கு முன்பதாகவே அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவரெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், ஆண்டவர்கிட்ட நிறைய மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் ஒன்றும் தெரியாதவர், நம்ம மட்டும் ரொம்ப பயங்கர புத்திசாலி என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லாவற்றையும் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு லாபமானா இல்லைங்க, நம்மளை நாமளே நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள். ஆமே. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா எனக்கு நானே என்ன செஞ்சிட்டு இருக்கேங்க? குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நானே ஆசீர்வாத குறைவுகளை எனக்கு நானே சேர்த்து கொண்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டா, ஒரு போலியான ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். ரோமர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ எப்படி மாறணுமாங்க? மறுரூபம்னா மனம் புதிதாக மாறணும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், அந்த இடம் வருதா? புது சிருஷ்டி தான். பழையன எல்லாம் மாறிடுச்சா? இப்ப மாறனா எப்படி புதிதாய் மாற முடியும்? அப்ப எப்படி நான் என்ன ஒரு ரட்சிப்புக்குள்ளான ஒரு மனிதன், நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி என்னால் சொல்லிக் கொள்ள முடியும்? அப்ப நாமளே ஏமாற்றி கொள்ளாத காரியங்கள் நம்மள்ட்ட இருக்கணும். நான் சொன்னா உண்மையா இருக்கணும், இல்லையா தப்புதான் ஆண்டவர் என்று போயிடணும். ஆமே. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குற்றம் உள்ளவனாக இருந்தால் ஆண்டவரை என்னிட கொடுக்க. ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கறாங்க, தரிசனத்தை பார்த்துட்டான், ஆண்டவரே பார்த்துட்டான். அப்ப ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு உண்டாகிற முதல் காரியம் என்னங்க? பாவ உணர்வு. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில வந்தது. நான் அசுத்த உதடு மனுஷன், நான் என்னுடைய பேச்சு சரியில்லை ஆண்டவரே, நான் அந்த மாதிரி பேச்சு சரியில்லாத ஜனங்களோட தான் கூட இருக்கிறேன். ஆனா உன்னை பார்த்ததை நான் செத்து போயிடும் போல இருக்கேங்கிறாரு. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவன் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தியது. அப்ப அந்த உணர்வுகள் எப்பொழுது நம்மகிட்ட வருகிறதோ அப்பொழுது மாத்திரமே நாம் மாற்றங்கள் அடைகிறோம். உணர்வற்ற நிலை நம்மள்கிட்ட இருக்கிறதுனாலதான் நம்ம இடத்துல மாற்றங்கள் அல்ல, அப்படியே ஏதோ நமக்கு கிடைக்கும் பண்ணுன்னு சொல்லி என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். அல்ல, இந்த காணல் நீர் இருக்கும், ரோட்ல போய் பார்த்தோம்னா தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும், போயிட்டே இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு நாள் என்ன இருக்காதுங்க, தண்ணி நிற்காது. எப்படி அது ஏமாற்றுகிறதோ அதே போல நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். வேற யாரும் ஏமாற்றுறது இல்லை. தேவனுக்கு முன்பதாக நான் சரியில்லை என்று சொன்னால் என்னை நான் ஏமாற்றிக் கொள்கிறேன், வேற யாரையும் நான் ஏமாற்றவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 13 - 14 வரையிலும் பார்க்கும் பொழுது அருமையான அந்த சகோதரி சொல்ற ஒரு வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது அவள் 16, 13 - 14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அப்படி என்னங்க அர்த்தங்க? வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. ஆகையால் லகாரோய் என்னப்பட்டிருக்காங்க, லகாய் ரோய் எனப்பட்டது. அப்ப லகா ரோய்னா என்னங்க அர்த்தம்? என்னை காண்கிற ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வேத வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த அம்மா என்ன கண்டாங்க? என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்?
என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் பார்க்கணும். என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஆனா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறவரை நான் பார்த்தாதான் நான் கண்காணிக்கப்படுகிறேன்னு தெரியும். ஆமே. ஸ்கூல்ல பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகுது. அப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என்ன ஏதாவது பிட்டுக்கிட்டு கையில கொண்டு போச்சுன்னு வச்சுங்க, அப்போ அது பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அங்கிருந்து சூப்பர்வைசர் பார்த்துட்டாரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்காண்டி இந்த பிள்ளை என்ன பண்ணுங்க, கவனிக்காம எழுதிக்கிட்டே இருக்கும். ஆனா அவர் பார்த்துட்டாருன்னு இது பார்த்துருச்சுன்னு என்ன ஆகுங்க, என்ன உண்டாகும், பயம் உண்டாகும் இல்லைங்களா? அப்போ அவரு என்ன பார்க்கிறாருங்கிற காரியம் எனக்கு எப்ப தெரியுதோ அப்ப எனக்குள்ள என்ன உண்டாகுங்க, கர்த்தரை குறித்த ஒரு பயம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்போ என்ன ஒருத்தர் பார்க்கிறாருங்கிறத நான் தெரிஞ்சிருக்கிறேனோ அல்லது நான் பார்க்கிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு தேவனை குறித்த ஒரு பயம் வரும். இல்லைன்னா என்ன பண்ணிட்டாங்க, என்ன பார்க்கிறாரா என்னன்னு தெரியலன்னு நான் வாடு இப்படி போயிட்டே இருப்பேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 139 15 16 வசனங்கள் வரை. சங்கீதம் 139 15 16 வசனங்கள் வரை. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவை உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் எலும்பு உருவாகிறதையே யார் பார்க்கிறாருங்க? எனக்கு என்னுடைய தாயினுடைய கற்பத்தில் இருக்கிற என்னுடைய கருவையே, நான் கருவாய் இருக்கிறதையே யார் பார்க்கிறாருங்க? அப்படி பார்க்கிறவரை போய் நம்ம பார்க்கல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயமே இல்லை. என்ன பார்க்கிறவர் பார்க்கலையா சொல்லிட்டு நம்ம பாட்டு என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்மளை பார்க்கிற ஒரு காரியங்கள் ஆண்டவருக்கு மறைவான காரியம் இல்லை. ரகசியமாக நான் உருவாக்கப்பட்ட என்னுடைய கருவை கூட தேவனாலே பார்க்க முடியும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற, செயல்படுகிற, சிந்திக்கிற எல்லா காரியத்தையும் யாரால் அறிந்து கொள்ள முடியும்? என்னங்க ஒருத்தருக்கும் பதில் இல்ல? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பார்க்கிறாருங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா தான் பயம் வரும். கடவுளை குறித்த ஒரு பயம் வரும். ஐயோ, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் எப்படி தப்பு பண்ணலாம்? நான் ஒருத்தனை பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் திட்டேனே, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? கடந்த நாட்கள் ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். அரபு தேசத்தில் வேலைக்கு போன ஒரு அருமையான ஒரு மனுஷன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வழியா வந்த இன்னொரு கார்ல வந்ததான ஒரு அரபு மனிதன் சொன்னானா, எனக்கு ஒரு ஆடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டானா. இந்த ஆடு என்ன வேலைன்னா, இது ஒரு ரேட்டு சொல்லியிருக்கிறான், இதை காட்டிலும் அதிகமாக நான் பணம் தருகிறேன், எனக்கு ஒரு ஆடு தரியா அப்படின்னு கேட்டானா. அப்போ ஆடு தரியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லியிருக்கிறான், இல்லை நான் கொடுக்கறது இல்லைன்னா, நான் நிறைய பணம் உனக்கு தரேன், எனக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்கிறான். இல்லைங்க நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க. உங்கள் ஓனர் எங்கே இருக்கிறாரு? அவர் வெளியூரில் இருக்கிறாருங்க அப்படின்னா. வெளியூரில் தானே இருக்கிறாரு, ஏன் நீ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரா, அவர் தான் பார்க்கலையே அப்படின்னாரா. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னானா, என் ஓனர் பார்க்கலங்க, என் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை அவரு போய் அந்த இடத்துல போய் சொல்லும் பொழுது அவனுக்கு அதிகமான பணங்களை அவருக்கு என்ன செஞ்சாங்க, டொனேஷனா கொடுத்தாங்க. வேலை செய்யற இடத்துல அவன் எந்த நாட்டில இருந்து வந்தான் பார்த்தீங்களா, அந்த நாட்டில் பார்க்குறான், இப்படி ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அந்த நாட்டில் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவனே திரும்ப கூப்பிட்டுக்கிட்டான். அவனுக்கு அங்கே வேலை கொடு. புரியுதுங்களா? அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்யறாருங்க, கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் எல்லா இடத்திலும் கனவீனப்படுகிறோம், நஷ்டம் அடைகிறோம், அலட்சியப்படுத்தப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், நான் தேவனுக்குள்ளான பயம் என்னிடத்தில் இல்லை. ஆமென். ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஒருவன் எனக்கான ஒரு காரியத்தை சொன்ன அவனை கனப்படுத்த, அவனை உயர்த்துவார். யோசேப்பு சிறைச்சாலையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த மனுஷங்க, அவன் தேவனுடைய பார்வையிலே இருந்து கொண்டிருந்தான். தன்னுடைய தரிசனத்தை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த சித்தத்தை நினைத்து கொண்டிருந்தான். அவன் எகிப்தினுடைய பார்வோனுக்கு அடுத்த நிலையில் அவன் கொண்டு போகப்படுகிறான். அல்லேலூயா.
ஏன்? ஆண்டவர் அவனை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 2 நாளாகம புஸ்தகம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய எப்பொழுதுமே நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்க முடியல, பார்க்கணும் நான் சொல்லிடுறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆதாமோடு கூட தேவ பிரசன்னம் இருந்தது. நேரடியாகவே என்ன செஞ்சாருங்க அவரு? ஆமா, அவன்கிட்ட பேசினார். மத்தியான வேளையில் அவனோடு கூட என்ன செய்யறாருங்க? ஆமா, அவரோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறார். ஆதாம் எங்கெல்லாம் கேட்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை தாண்டி அவன் வெளியில போனதற்கு அப்புறம் ஆபிரகாமோட என்ன செய்யறார்? யார் பேசுறாங்க? தேவ தூதர்களோடும் சொப்பனங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொப்பனங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? அந்த தன்னுடைய பிள்ளைகளோடு கூட உறவாடி கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்புறம் அடிமைத்தனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை விடுதலை ஆக்கி அவங்களோட மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவங்களை வழி நடத்தி அவங்களோட தான் போயிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? ஆதாம்லேருந்தே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் போகல, ஜனங்களோடயே இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமும் ஆகியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் மோசே காலத்தில் என்ன பண்ணார்? ஆசாரிப்பு கூடாரம் உண்டாக்குங்க. அப்போ என்ன சொல்ற? நான் உங்கள் மத்தியிலே இருக்கும்படிக்கு எனக்கு என்ன செய்யுங்க? ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, நான் காண்பிக்கிற மாதிரியின்படியாக. அப்ப ஆண்டவர் எப்படி செய்ய சொல்றாரோ அப்படியே ஒரு மனிதன் செய்யறான். அதுல தேவ பிரசன்ஸ் இருக்கு. ஆமே. அப்போ ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ, எதை பண்ண விரும்புகிறாரோ அதை பண்ணும்பொழுது மாத்திரம்தான் தேவ பிரசன்னம் இருக்கும். இல்லைன்னா தேவ பிரசன்னம் அங்க என்ன செய்யாதுங்க? ஒரு நாள் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் தான் விரும்புகிறபடியான இடத்துல தான் அவர் என்ன செய்ய முடியும்? வாசமா இருக்க முடியும். இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யப்படுகிறது? அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரம் உண்டாக்கப்படுகிறது. பின்பதாக சாலமோனுடைய காலங்களிலே தேவாலயங்களாக உருவாக்கப்பட்டு ஜனங்களோடு கூட என்ன செய்யறாங்க? வாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பின்பகால நாட்களில் இப்பொழுது காரியங்கள திருச்சபைகள் மூலமாக ஆண்டவர் சபைகளில என்ன பண்றார்? வாசமா இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் மனிதனோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கும்படிக்கு இந்த ஆலயத்தை ஆண்டவர் சரி செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் எப்படி வர்றாருன்னு சொன்னா, இதை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறாரு, வேத வசனத்துக்குள்ளாக நடத்துறாரு, இதுக்குள்ள இருக்கிற பாவங்களை வெளிப்படுத்துறாரு. பாவ மன்னிப்பு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊத்தப்படுகிறது, உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு பரிசுத்த ஆவிக்கு உள்ள வர்றார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? பேதுருவை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று அப்பொழுது பரிசுத்த ஆவியை. வேதத்தில் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவி உள்ள வரணும்னு சொன்னா அது ஒரு உடன்படிக்கைக்குள்ள போகணுமா? அந்த உடன்படிக்கைக்குள்ள போகணும்னு சொன்னா அந்த இடத்துல மனம் திரும்புதல் உண்டாகணுமா? மனம் திரும்புதல் உண்டாகணும்னு சொன்னா அங்க வசனங்கள் இருதயத்தில் குத்தப்படணுமா? ஆமே. ஆமா, இவ்வளவு காரியம் இருந்தா மட்டும்தான் அந்த ஆவி உள்ள வரும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க? வராது. ஆமே. அப்ப எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? அப்ப எப்பொழுது நமக்கு எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கா, என்ன நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னோட கூட இருக்கிறார். இந்த நான் என்ன காண்பிக்கிற மாதிரி என்னவோ அதன்படி இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். அப்படி இல்லைன்னா, ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? என்னோட கூட இருக்கிறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் பைபிள்லாம் வாசிக்கிறோமே, நாங்கள் ஜெபிக்கிறோமே, சபைக்கெல்லாம் போகிறோமே. நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் வேதம் சொல்லுகிறது அது மாறவே மாறாதது. அவர் காண்பிக்கிறபடி இந்த சரீரமாகிய ஆலயம் இருந்தாலுடைய இதிலே தேவனுடைய பிரசன்ஸ் இருக்காது. அப்படி பிரசன்ஸ் இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் தான் வருவாரு. அவர் நம்ம எப்பொழுதுமே கொல்லவும் அழிக்கவும் மட்டும்தான் வருவான். ஆமென். அப்ப என் குடும்பம் என்னிடத்துல ஏன் ஆசீர்வாத குறைவு வருகிறது? என் வாழ்க்கையில ஏன் கடன் பிரச்சனை வருகிறது? என் வாழ்க்கையில ஏன் குடும்பத்துல மேலான ஒரு நிலைக்கு வர முடியல? அடிக்கடி பிரச்சனை, சமாதான குறைவு வருதுன்னா தேவ பிரசன்னம் இல்லை. தேவ பிரசன்னம் இருந்தால் எல்லாம் மாறி போகும்.
தேவ பிரசன்னம் இல்லாதபடிக்கு இந்த ஆலயத்தை நாம் கெடுத்து போடுகிறபடினாலே, ஆண்டவர் கண்காணிப்பில் இருந்து நாம் விலகிறபடினாலே நாம் பரிதபிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆமே ஆமே. நம்ம மாறணும். என்ன ஒருத்தர் பார்க்கிறார், 8:30 மணிக்கு யாருமே வரலன்னு சொன்னா என்ன பண்றாரு? நீங்க எப்ப காலம்பரை எந்திரிச்சிங்களோ இந்த 8:30 மணி வரலாம் பூராத்தையும் யார் பார்க்கறாங்க? எவ்வளவு நேரத்தை நம்ம என்ன வீணா பாக்கி இருக்கிறோம், அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோமான்னு யோசிக்க மாட்டாராங்க. இப்ப இது என்ன பார்க்கறாருங்கிறது நம்ம ஏன் பார்க்கல? அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்க? லேட்டா வர்றோம். என்ன பார்க்கல ஆண்டவர் இல்ல, உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் கணக்கில் என்ன பண்ணிருக்காருங்க? வசனம் சொல்லுதா இல்லையாங்க? உன் கண்ணீரை என் துருத்தியில வைத்திருக்கிறேன், அவையெல்லாம் என்னுடைய கணக்கில் அல்லவோ. பாருங்க, கண்ணீரையே கணக்கில் வச்சிருக்கிறவரு இந்த கால தாமதத்தை கணக்கில் வைப்பாரா வைக்க மாட்டாரா? எல்லாமே அக்கௌண்ட் தான். ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு அன்னைக்கு வந்து கேட்பாரு, ஏப்பா என்ன ஆண்டவர் நீ எப்படி எல்லாம் இருந்தேங்கிறத நான் பாரு. டிவி மாதிரி ஓடிட்டு இருக்கும். அப்ப பார்த்துட்டு ஆன்னு பார்த்தா ஒன்றும் நடக்காதுங்க. நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 2 நாளாகம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு. எதுக்காக பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதாங்க? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அப்போ எனக்கு வல்லமை வேணும்னா நான் என்னவா இருக்கணுங்க? உத்தம இருதயம் தேவை. அப்போ ஒரு தேடிக்கிட்டே இருக்கிறாரு, யாரெல்லாம் உத்தம. மோசையை பார்த்து எங்க சொன்னாருங்க? அவன் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். தாவீதை பார்த்து என்ன சொன்ன? இருதயத்திற்கு. அவர் பார்த்துட்டு தானே இருந்திருக்கிறாரு, அவருடைய எல்லா செய்தியும் பார்த்துட்டு தானே இருந்தார். இப்ப என்ன சொல்றாருங்க? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. யாரு உத்தமமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யறதுக்காக அவருடைய கண்கள் பூமி எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல உலாவி கொண்டு இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களாங்க? அப்ப எனக்கு அற்புதம் நடக்கிறதுக்காக ஆண்டவரே தேடிட்டு இருக்கிறாரு. யாரு குவாலிஃபைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலன்னா என்ன இருக்கும் அர்த்தம்? நான் குவாலிஃபை இல்லைன்னு அர்த்தம். நான் குவாலிஃபைடு அந்த ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்காரு. சுத்தி வராரு, எங்க கொடுக்கலாம்னு பாக்குறாரு. உங்களுக்கு கொடுக்கறது வாய்ப்பே இருக்க மாட்டேங்குதப்பா. வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு யுத்தங்கள் நேரிடும். பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான காரணமே நீங்க மதி இல்லாம போயிட்டீங்க. காரணம் உத்தம இருதயம் உங்கள்கிட்ட இல்ல. அந்த மதிகேடு இருந்ததுனால தேவன் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியல, அதிசயங்களை செய்ய முடியல, ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியல. நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? மதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. மதி இல்லாதவங்க என்ன சொல்லலாம்? ரொம்ப நாசுக்கா சொல்ற மாதிரி தெரியுது. அறிவில்லாதவர்கள் அர்த்தம். அப்ப நமக்கெல்லாம் ரொம்ப அறிவா இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். காலதாமதமாய் வருகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அறிவா செய்யற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்கன்றோம். ஆனா வேதம் சொல்கிறது, உன்னை நீ கெடுத்துக்கிட்டப்பா, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா உன்னை தேடி பார்க்கிறேன், நீ ஒன்னாலே நீயே கெடுத்துக்கிட்டு நிக்கிறியப்பான்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்போ தப்பான ஒரு கருத்தை கொண்டு போகும்போது யார் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம்? பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். நீ விற்கும் பொழுது ஒண்ணுதான் இல்லை இல்லைங்களா? நீ முதல்ல வாங்கும்போது என்ன ஒண்ணுதான் எல்லாமே. நான் விற்க போறேன், நிலத்தை விற்க போறேன், நான் கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதப்படியில வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி உன் கையில தான் இருக்குது. அப்ப நீயா தான் சொன்ன, ஆண்டவர் கையில கொடுக்க போறேன்னு சொல்லி நீயா தான் சொன்ன. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு பணத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுச்சுங்க? மனசு மாறிடுச்சு. அப்போ ஒரு பக்கத்தை என்ன பண்ணிட்ட? நீ எடுத்து வச்சுட்ட. எடுத்து வச்சது யாரு பார்க்கல? மனுஷன் யாரும் பார்க்கல. யாரு பார்த்துட்டா? அவரு போட்டு கொடுத்துட்டாரு. யாருக்கு போட்டு கொடுத்தாரு? யாருக்கிட்ட போட்டு கொடுத்தாரு?
பேதர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அப்பா பார்த்துக்க, ஊழியக்காரன்ட்ட சொல்லிட்டாரு, பார்த்துக்க. அவன் என்ன பண்ணிட்டான், உடனே சொல்லிட்டான். என்ன சொன்னார் அவரு, ஏன் உனக்கு பிசாசு உனக்குள்ள வந்து இது மாதிரி வஞ்சிக்கும்படி ஏன் உனக்கு இது மாதிரி விட்டு கொடுத்த, நீ பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டான். ஆமே பாருங்க, வெளிப்படுத்துகிற யாருக்கு வெளிப்படுத்தணும், ஆண்டவர் வெளிப்படுத்திடுறார் டக்குன்னு. அப்ப என்னதான் மறைச்சு கரைச்சு கொண்டு போனாலும் அங்க என்ன இருக்குங்க, அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுதுங்க, அங்கிருந்து சப்பிரால இருந்து என்ன சொல்றாங்க, ஆமா ஆமாமா இவ்வளவுதான் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆமே. அப்ப பாருங்க, கர்த்தர் கவனிக்கவில்லை என்று சொல்லி நான் தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அது எனக்கு சாபமாக மாற்றி கொண்டிருக்கிறார். அது எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. சரி போனா போது எனக்கு ஒண்ணுமே வராதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஒரு ஒழுங்கா நம்மளோட நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு நல்லா செய்யறவரும் நம்ம ஒன்றும் பிரச்சனை மாட்டோம். தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணா பண்ணுவீங்களா? என்கரேஜ் யாராவது பண்ணுவீங்களா? அவங்க பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டா பண்ணு 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 நல்லா பண்ணு சொல்லுவீங்களாங்க? என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம மாண்டவர் மட்டும் கண்டிக்க மாட்டாரா? அப்ப அடிக்கடி அடி வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்க நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்க காலங்களை பார்த்துட்டு இருக்காரு, உங்களுடைய செயல்களை பார்த்துட்டு இருக்கிறாரு, உங்களுடைய சிந்தனை என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தட்ட போய் எனக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு நம்ம போய் மாற்று தரம் சொல்லும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாத குறைவல்ல, சாபமாகவே அது மாறிக்கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் இரண்டாவது ஒரு காரியம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது காரியம், மதியற்ற காரியங்கள் நம்மிடத்துல இருந்தபடியினால் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். காரணம் கர்த்தர் என்னை கவனிக்கவில்லை என்று சொல்லி. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம், அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளிரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் என்ன செய்யணுங்க, கணக்கு ஒப்பிக்கணுமா. அவருடைய கண் எப்படி இருக்குங்க, வெளிரங்கம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கண்ணு மாதிரி இல்ல, அது ஸ்கேனர் இல்லைங்களா? உள்ள கில்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுதுங்க, ஆமா ஆராய்ஞ்சு பாக்குறது. அப்ப தேவ சமூகத்தில் நிக்கிறனா நம்மள என்ன பண்றாருங்க, இப்ப நம்ம எல்லாம் உக்காந்துருக்கோம், இங்க இருந்து என்னத்தை பாக்குறாருங்க, அறிகிறார்ல. அப்ப என்ன பண்ணுவாரு, இது இந்த மாதிரிதான் இருக்குங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாருங்க, சபாஷ் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாருங்க, விட்டுற மாட்டாரு, தட்டுவாரு, 4 தட்டு தட்டுவாரு இல்லைங்களா? பிரம்பை கையாடாதவன் அதனால அவன் சாக மாட்டான் இல்லைங்களா? சில வேளைகள்ல கட்டுகிறவராய் என்ன பண்றாரு, காயப்படுத்துகிறவரும் கட்டுகிறவருமாய் இருக்கிறார். அதனால நம்ம அவர்கிட்ட என்ன பண்றாங்க, ரொம்ப ஜாக்கிரதை, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரியா. அப்ப வாசிங்க, இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 22, 23 எடுத்து வாசிங்க. பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டு உன்னை நியாயம் தீர்க்கிறேன், நான் வைக்காத எடுக்கிறவனும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும் பொழுது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்ளுவேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிற, நீ வைக்காத இடத்துல இருக்கிறவரு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமா இருக்கு, அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேனா அதை பார்க்கிறாரு ஆண்டவர். அப்ப என்ன பண்றாங்க, நீ கணக்க கொடுன்னா கேட்கிறாரு, உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல, ரட்சிப்பை கொடுத்துட்டேன்ல. ரட்சிக்கப்படாத யாரா இருக்கீங்களா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பு நம்மகிட்ட வந்துருச்சு, பாவ மன்னிப்பு வந்திருக்கணும். ஏன்னா அதை நம்ம கணக்கு சொல்ல முடியாது. பாவ மன்னிப்பு நம்மள்கிட்ட வந்திருக்கணும், பரிசுத்தம் நம்மள்கிட்ட வந்திருக்கணும், கீழ்ப்படிதல் வந்திருக்கணும். அப்ப இந்த கனிகள் கொடுக்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், சாந்தம், நான் சொல்ற கட்டுத்தானா 9 வருதா? என்னல யாரும் சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், சாந்தம், விசுவாசம். வரிசையா வாங்க, ஏதோ அடிச்சு விடக்கூடாது.
இது தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இந்த கனிகளை கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நம்மள்ட்ட கொடுத்துருக்கிற நம்புறீங்களா இல்லையாங்க? நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கப்பட்டீங்களோ, உங்கள்ட்ட கனிகளை நல்லா கொடுத்துட்டாரு. திறமைகளை உங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கு, அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று ஆமா எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க நான் சொல்லிடுறேன், எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாத்தையும் கொடுத்தவரு என்னங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கணக்கு கேட்பாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? இல்ல ஆண்டவரே, நீ வைக்காத இடத்துல அப்படி நம்ம சொன்னா என்ன சொல்றாரு ஆண்டவரே? பொல்லாத ஊழியக்காரனே, உன்ட உள்ளத்தை கொடுத்தில, பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணா? இருளும் பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னாரு. கொடுத்ததுக்கு ஒரு கணக்கு கேட்பாரு. என்னங்க புரியுதா இல்லையா? புரிஞ்சிருந்தா ரைட். கர்த்தர் தான் சொல்ல விரும்புகிறார். அப்ப கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பாரு. நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். நான் அது காரணம்லாம் நான் என்ன செய்ய முடியாது. நான் என்ன காரணம் சொன்னாலும் ஸ்கேனர் இருக்கு அவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, அது எல்லாமே ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போங்க? என் ஆயுள் முழுவதும் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ணுங்க, அங்கே ஒரு டிவியில் ஓடிட்டு இருக்கும். நான் ஒன்றுமே பண்ணலையே, அந்த பாரு நல்லா பாரு, உத்து பாரு, நீ என்னென்ன செஞ்சோ அதில் நமக்கு என்ன பண்ணுங்க நிச்சயமா ஓடும். ஏன்னு கேட்டால் நம்ம அப்பவும் ஒத்துக்க மாட்டோம். போய் அங்கேயும் நின்றுட்டு என்ன பண்ணா, நல்லவன் தான், ஆனால் நீங்கள் நல்லவனான்னு பார்க்கறதுக்கு அங்கே எதையாவது ஓட வச்சுக்கிட்டு இருப்பார் ஆண்டவர். எல்லாமே ஆமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்திற்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து சங்கீதம் 139 7 12 வசனங்கள் வரை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில போனாலும் அங்கேயும் கைகளை நடத்தும். வலதுகரம் என்னை பிடிக்கும். இரவு என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி எப்படி இருக்குங்க? ராத்திரியே வராதான், வெளிச்சமா தான் இருக்குதான். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமே. வாசித்த பகுதியில் பாருங்க, எங்க போவேன் ஆண்டவரே உமக்கு மறைவாக. சங்கீதக்காரன் அழகா சொல்றார், நான் போய் சேட்டைகள் எடுத்து வானத்தின் சேட்டைகள் எடுத்து அது சொல்லுங்க, அந்த வசனம் வரணும். சமுத்திரம் கடையாந்திரங்கள்ல போனாலும் நீ அங்க வந்து நிக்கிற அல்ல. இன்னும் அதுக்கு முன்னாடி பாதாளத்தில் படுக்க போட்டாலும் எங்க போனாலும் கவனிக்கிறாரு. அப்படிதானுங்க? ஆமே. அப்ப எங்க போனாலும் அவர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அவர்கள் இருளும் மாதிரி இல்லை. இருளும் அவருக்கு எப்படியா இருக்குங்க? வெளிச்சமா தான் இருக்குது. ஆமே. அப்ப அவருக்கு மறைவா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாருங்க. ஆமே. அப்ப நீங்க எங்க போனாலும் உங்களை என்ன பண்றாருங்க? ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதை மறக்கவே மறக்காதீங்க. நீங்க பைக்ல போனாலும் சரி, நடந்துல போனாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, தூங்குனாலும் அவர் என்ன பண்றாருங்க? அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமே. ஆமே. அப்படித்தானே போட்டிருக்கு பைபிள்? இல்ல ஒரு பைபிள் அப்படித்தானே வசனம் போட்டிருக்கு. என்ன வசனம் போட்டிருக்கு? ஏசாயா 49:15 எடுத்து வாசிங்க.
மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் மறப்பதில்லை. கடந்த நாட்களில் ஒரு முறை பார்த்தோம், இந்த தொட்டியில போட்டிருந்த ஒரு பிள்ளைய அம்மா கவனிக்காம போகும்போது இறங்க முயற்சி செஞ்சு கழுத்துல மட்டும் என்ன பண்ணுச்சுங்க, இறந்து போச்சு. அவங்க கூட கவனிக்காம விட்டுறலாம். ஆனா நம்மால என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, தூங்குனா கூட என்ன பண்றாரு, இந்த ஜெயில் மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படிதாங்களா? ரொம்ப பாதுகாப்பான ஜெயில் இல்லைங்களா? சில இதில் ஜெயில் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்ததில்ல, போய் வந்தீங்கன்னான்னு கேட்டுறாதீங்க. சும்மா கேட்கறதுலாம் தெரியுது இல்லைங்களா? ரொம்ப கண்காணிப்புனா ஒரு மனுஷனை ஜெயிலில் போட்டு போலீஸ்கார் ஒருத்தர் அங்கேயே என்ன பண்ணுவாருங்க, அவன் என்ன நகர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். ஒரு ஆள் ஷிஃப்ட் போட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, ஆமாம் என்ன பண்ணுறேன்னே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்மளால் என்ன பண்ணுறாரு, ஷிஃப்ட் கிடையாது. ஏன்? அவருக்கு தூக்கமும் கிடையாது, அவருக்கு ஆயுசும் கிடையாது. எல்லாமே ஆயுசு தான் அவருக்கு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். வயசாகி போச்சே சொல்லி கண்ணு தெரியாமலாம் போகிறது கிடையாது. அவருக்கு நல்லாவே கண்ணு தெரியும். ஸ்கேனர் கண்ணு வேற. குத்து பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்காரு. நான் தூங்கிட்டு இருக்கிறேன், ஏன் என்னையும் விட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. இது எங்கெங்க மறைவா போகிறோம்? அப்புறம் எப்படிங்க தப்பு பண்றோம்? அப்ப எப்படிங்க மறைவா செஞ்சுட்டு இருக்கிறோம்? உங்களை பார்க்கிறாருங்கிற நீங்க பார்க்கலங்கிறதான் தப்பு. உங்களை பார்க்கிறாருங்கிற நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில மாறி போயிடும். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆமே, சத்தமா வந்துச்சு. சோத்திரம் சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். யோனா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். யோனா 1:3. விலகி தரிசிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகும்படி அவர்களோட தரிசிக்கு போக. எவ்வளவு கிறுக்கு பேலா இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போகணும், நினிவேக்கு போகணும். இவன் எங்க ஓடினாங்க, தரிசிக்கு ஓடுறாரு. கப்பல் ஏறி என்ன பண்ணாரு, மாத்தி கப்பல் ஆப்போசிட்ல ஓடுறாரு. ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு. ஆனா ஆண்டவரை பத்தி இவனுக்கு தெரியும். இவன் என்ன சொல்றான், நான் அப்பவே சொன்னேனே ஆண்டவரே, நீ மனதுருக்கம் உள்ளவர் எனக்கு தெரியும். அவன் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு ஜெபம் பண்ண, நீ என்ன பண்ணிவிட்ட, டக்குன்னு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் மரியா 1,20,000 பேர் இறங்க மாட்டான்னு நீ என்ன பண்ணிட்ட, தடாலடியா மாறிவிட்ட. இப்போ ஏம்பாடு என்ன பண்ணுச்சு, நான் தான் சொன்னேன் 40 நாள் நினைவே கவுழ்க்க போடுன்னு சொன்னான். பூரா பேர் என்ன செய்ய வருவான், அடிக்க வந்துடுவான். நீ இந்த மாதிரி பண்ணிட்டியன்னு சொல்லி அது அழிதான்னு பார்க்கறதுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்குறாங்க அந்த ஆளு. ஆமா ஆமா, அங்க ஒரு ஆமணக்கு செடி இருந்துச்சு, அது காஞ்சு போனோன்னு வருத்தமா போச்சு. இல்ல இதுக்கே நீ கஷ்டப்படுறா, இவ்வளவு பேருக்கு நான் இறங்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாமே. இப்ப இவ்வளவு தெரிஞ்சவனுக்கு ஆண்டவர் கப்பல் மாறி போனது தெரியாதா? காத்த விட்டு அனுப்பிச்சுட்டாரு. அங்க இருந்து இவரு போய் நிம்மதி எங்க இருக்கிறாருங்க, போய் கீழே படுத்து கிடக்கிறாரு. அவன் பார்த்துட்டு புலம்புறான், ஏன்டா நாங்க சாவ கிடக்குறோம், நீ என்னடா நான் இப்படி படுத்து கிடக்குற, என்னன்னு. இப்போ பிரச்சனையே என்னாலதான்ப்பா. ஆமே, ஏன் எனக்கு கடவுள் ஒரு வேலையை சொன்னாரு, செய்யாம நான் ஓடி ஒழிய பார்த்தேன், முடியாது போல இருக்கு. என்ன தூக்கி கடவுளை போட்டிருக்க. போட்டாங்களா இல்லையாங்க, கடவுளை போட்டாங்களா இல்லையாங்க, போட்டாங்க. ஆண்டவர் ரெடியா ஒரு ஆளை வச்சிருக்கிறாருங்க. அது ஒன்றும் செரிக்காம இருக்காம 3 நாள் கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டுருச்சு, கடற்கரையில் கொண்டு போய் போச்சு. அதுக்குலேருந்து நினைவே தும்ப தூரம், கடற்கரையில் கொண்டு போய் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நட, புரியுதுங்களா? அப்போ யோனா எங்கேயாவது போக முடிஞ்சிச்சா? ஒரு அசைவும் அவர் பார்க்கல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொன்னதை செய்யலன்னு சொன்னா உன்னை அடிச்சு நான் செய்வேன்னு சொல்றாரு. ஆமா, சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாறிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். சபை என்கிற, நான் ஏற்கனவே சொல்லின ஒரு காரியம் தான், சபை என்கிறது ஒர்க் ஷாப். இங்க டிங்கரிங் இருக்கும், ஆயில் மாற்றுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, எங்கெங்க நெளிஞ்சிருக்கிறோம் அங்கே தட்டுவாங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் முடிச்சு எங்கே ஓட்டுருவாங்க, ரோட்டில் பிரேக் டவுன் ஆகக்கூடாது. உலகத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும், அதுதான் நமக்கு பிரச்சனை. அங்கே சாட்சியாக இருக்கணும்னா இங்கே என்ன பண்ணணுங்க, எல்லாத்தையும் பழுது பார்த்துடணும். ஆமே, அப்போ எதை வச்சு பழுது பார்க்கறதுன்னா இந்த வேத வசனத்தை வச்சு தான். அப்படித்தானுங்க. 2 தீமோத்தேயு 3:16-17 எடுத்து வாசிங்க. 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினாலே அருளப்பட்டு ஒர்க் ஷாப்ல வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எதை வச்சிருக்கிறாங்க? வேத வசனங்கள்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டு ஒர்க் ஷாப்ல இருக்கு, சபையில இருக்கு. எந்த மனுஷனும், ஏன் முதல்ல வசனத்தோட போங்க, எந்த மனுஷனும் தேறினவனாக எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளனாகும்படிக்கு அவைகள் அடிக்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆமே. இப்ப உங்கள்ட்ட எதை பேசிட்டு இருக்கிறேன்? எதை வச்சுங்க பேசிட்டு இருக்கிறேன்? என் சொந்த வசனத்தை பத்தி பேசல, என் சொந்த காரியத்தை பத்தி பேசல. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொன்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொன்னா, ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தை வச்சு தான் பேச முடியும். ஆமே. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பேச முடியும். அப்ப அங்க என்ன நடக்குது என்று சொன்னால், அங்க என்ன பண்ணுங்க, திரும்பி இந்த வசனத்தை பின்பகுதியில் வாசிங்க. எந்த மனுஷனும் வாசிங்க. ஏமா அதுக்கு மேல இல்லையா? லெட்டர் இருக்கு இல்லையா பைபிள்ல? பிரேக் டவுன் ஆகி போச்சு. சரி, நீங்க வாங்க. அதுதான் ஆகக்கூடாதுன்னு. பரவாயில்ல, இங்கே ஆன பரவாயில்ல, வெளியில ஆகக்கூடாது. வாசிங்கம்மா. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியில் உள்ளவனாகும்படிக்கு உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. பாஸ்டர் ஒருவேளை இந்த வசனத்தை எடுத்து பேசினார்னா, என்னதான் பேசிட்டாரோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுறாரு, ரொம்ப கடுகடுன்னெல்லாம் பேசுறாரு, நல்ல அழகா சொன்னா என்ன பண்ணும்? ஆமே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருங்க? ஆமா, பெருக பண்ணுகிறார். நீங்க என்ன பண்ணீங்க? எந்த குறை இருந்தாலும் என்ன சொல்றாங்க, ஹைப்பர் கிரேஸ். உங்களுடைய பாவங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருங்க? கவலையே படாதீங்க, போற வக்கிலே செஞ்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆமே, புரியுதுங்களாங்க? அப்போ உபதேசத்திலும் கடிந்து கொள்ளுதலாங்க. எது கடிந்து கொள்ளுனா, கடிந்து கொள்றது கிடையாது, உங்களுக்கு சொல்லி சீர்திருத்த காரியங்கள். ஃபிங்கர் அடிச்சு சில காரியங்களை பண்ணணும்னா, நிமித்தணும்னா அதை அடிச்சு தான் நிமித்தணும். நட்டை முறுக்கி திருவினா மல்லு கட்டி ஆயில் போட்டு திருப்புனா திருப்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்? நீங்க வெளியில சாட்சியா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியில சாட்சியா இருக்கணும். அங்க போகிறவர்கள் அற்புதம் செய்கிறவர்களா இருக்கணும். அங்க போகிறவங்க அதிசயம் செய்யற, அப்படிதான் போட்டிருக்கு, விசுவாசிகளா நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப இதாங்க பயிற்சி பற்ற. இங்கே நீங்க சரியா இருந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா, வெளியில போய் உங்களால என்ன செய்ய முடியும்? பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிகளை சுகமாக்க முடியும், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாதுவுக்கு ஏதுவான ஏதொன்றை தொட்டாலும். பைபிளை ரொம்பவும் பார்க்க கூடாது. பாதி படிச்சா பாதி என்ன பண்ணணுங்க? இல்ல 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 அதெல்லாம் பைபிளே வாசிக்க கூடாது. படிச்சு படிச்சு நமக்குள்ள என்ன வரணுங்க? அது வந்தாதான் தேவன் என்ன பண்றாரு, என்னென்ன பண்றாரு நமக்கு தெரியும். நம்ம மேலோட்டமா இருக்குது, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில கடிதல்களையும் நமக்குள்ள என்ன செய்யணுங்க? போக வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவை பார்த்து நல்ல சீசன் தான் இல்லையா? அவனை பார்த்து என்ன சொன்னாரு? அவன் பிசாசு, அவனை பார்த்து அப்பாலப்பா சாத்தான என்னாரு. அவன் என்ன பண்ணுவான் பாவம், இல்லைங்க, அவனுக்கு புரியல. அப்ப புரியறவெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம், எனக்குள்ளே இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன், அதுதாங்க சாட்சி. அந்த வசனம் உள்ள போய் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? பெரிய ஆளாயிட்டாரு. அவர் தான் போப்பு. ஆமா, அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் ஆயிட்டாரு. அவர் எல்லாத்தையும் பேசுறாரு. நாங்க கண்டதையும் கேட்டதையும் பேசாம இருக்க முடியுமா? ஐயா என்னையா நீ பேசுறான்னு ராஜாட்ட போய் பேசிட்டு இருக்கான், பயந்து ஓடுனாலு. அப்ப எதனால? இவன் அங்க இருக்கிற வசனங்கள்லாம் இவனுக்குள்ள எல்லாம் மாற ஆரம்பிச்சுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வசனங்கள் எனக்குள்ளே வரும் பொழுதுதான் தேவன் என்னை பார்க்கிறார், என்னை கண்காணிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், இல்ல தண்டனை கொடுக்கிறார், ஏதோ ஒன்று நமக்கு என்ன செய்ய முடியுங்க? தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அவர்கள் அறிந்தவர்கள் அவள் நியமிக்கப்பட்ட நாட்களை அறியாயிருக்கிறது. என்ன இது கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க. அப்ப ஆண்டவருக்கு எது மறைக்கப்படல?
ஆமாம், உங்களுக்கு நமக்கு 1900 வருஷம் தெரியுமானா நமக்கு என்ன தெரியாதுங்க. ஐயோ ஐயோ எங்கே இருக்குங்க அது காலண்டரை பார்க்கணும் தெரியாதுங்க. அதெல்லாம் அவருக்கு என்ன இல்லைங்க, காலங்களே கிடையாது அவருக்கு. காலம் கடந்தவர், அவருக்கு வயசே இல்லை இல்லைங்களா. எல்லாம் அவர் எப்போதும் என்ன பண்ணுங்க, எப்போதும் ஆமாம் எவர் கிரீன். ஆமாம், எப்போதுமே அவர் இளமையாக தான் இருப்பார். அவர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் இல்லையா. நம்மளும் இளமை போல பார்ப்போம், ஆனால் மூஞ்சி இஞ்சி கழுவிட்டா மாறி போயிருது இல்லைங்களா. சரி, சோத்திரம் உண்டாவது. அவர் என்ன சொன்னாங்க, காலங்கள் அவருக்கு மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை, அவர் நியமிச்சிருக்க நாட்களை ஏன் நீ அறியல? அவரை நீ அறிஞ்சிருக்கிறீங்கல்ல, அவர் காலங்களை மறைக்கப்படாது இருக்க அவருக்கு தெரியுதுல்ல உனக்கு, அது ஏன் அறிந்தவர்கள் அவரை நியமித்த நாட்களை ஏன் அறியாது இருக்கிறது என்ன? அவர் சில காலங்களை நியமிச்சு வச்சிருக்கிறார். ஆமே. ஆமா, மத்தேயு எழுதின புத்தகம் 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். அப்படி போட்டிருக்கா அம்மா, அது என்ன ஒரு 24ல அங்க 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 பைபிள் யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கணும். யுத்தம்லாம் கேட்டீங்கல்ல, கேட்டுட்டு தானே இருக்கீங்க. ரஷ்யா, உக்ரைனு, இஸ்ரேலு, ஹமாஸ், ஈரானு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. ஆனாலும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, நம்ம யோசிச்சுக்கலாமா? முடிவு வராது. இருக்குதாங்க, அதுவும் இருக்குது. அப்போ இது ஏற்கனவே படித்தாலுக்கு தான் இது உண்மை. சரி, எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அந்த கோயிலுக்குள்ளே நீ இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாது, பிரச்சனையெல்லாம் இருக்குது. சரி, ரைட்டு, ஓகே. அப்புறம் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும், வருதுங்களாங்க. ஆமாம், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் என்ன பண்ணிச்சுங்க, பெரிய வெள்ளம், காணக்கூடாத அளவுக்கு எல்லாம் அழிவு உண்டாயிருச்சு, பூகம்பங்கள் உண்டாகுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. வாசிங்க, என்னாச்சுங்க? இப்போ இந்த இடத்துல இருக்கிறோமா, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆண்டவருடைய வருகை இப்போதான் இனிமேல் உதிக்க போகுது, வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த காலங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோங்க, இந்த வசனத்தை கண்ணு பார்த்திருந்து ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நியமிக்கப்பட்ட நாட்களை அறியாது இருக்கிறது என்ன. ஆமே ஆமே, கர்த்தர் நாம் அப்போ அறியாமல் இருக்கக்கூடாதுங்க. சங்கீதம் 58:5 கொஞ்சம் ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வாசிங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல. இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணிட்டாங்க, காது அடைக்குது. பாம்புக்கு முதல்ல காதை கேட்காது, காதே இல்லை அதுக்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுங்க, காதை அடைச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன இருக்க, செவிட்டு விரியனை போல. அது நம்மள என்ன பண்றாங்க, ஒரு கொச்சையா திட்டுற மாதிரி தெரியுதுல்ல, அப்படிதானா? டீசெண்டா திட்டுறாரா? நம்ம செவிட்டு விரியனை போலன்னு சொல்றாரு, டீசெண்டா திட்டுறாங்கிறீங்க. அவர் என்ன சொன்னா, காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். எவ்வளவுதான் வினோதம், எவ்வளவுதான் வசனத்தை டெக்னிக்கலா சொன்னாலும், ஐயோ இல்லை நான் அவர் சொல்றாருங்க, இவரு சொல்றாருங்க, நான் இப்படி சொல்றேன், கொஞ்சம் அன்பா சொல்லி பார்க்குறேன், கொஞ்சம் வேகமா சொல்லி பார்க்குறேன், வசனமா சொல்லி பார்க்குறேன், இப்படி எத்தனையோ டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நீ சொல்றத சொல்லுங்க, நாங்க கேட்கிற செய்யறத செய்கிறோம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்களா. அவங்கள பார்த்தா சொல்றாங்க, காலங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது நீ காணவில்லை, நீ தெரிஞ்சிருந்தும் நீ என்ன பண்ணிருக்க, அறியாது இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஆமே. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நம்ம காணாதவர்களை போல நாம் இருக்கிறது என்ன? ஆமே, சோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 339:2-4 வசனங்கள் வரை. என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும், ஐயோ இது ரொம்ப குடும்பம் இல்ல, என்ன பண்றாருங்க, நான் உட்காரதெல்லாம பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பேன். ஆமாம் பார்ப்பேன். இப்போ ஆண்டவர் எவ்வளவு கவனிக்கிறார் பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த காரியமும் எழுத்தாகிலும் எழுத்தினுடைய உறுப்பாகிலும் மாறுவதில்லை, எல்லாமே சரியானதுதான். இது ஒன்றும் பொய் சொல்லாது. பொய் சொல்ல மனுஷன் அல்ல,
மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் சோத்திரம் உண்டாவதாக. அப்ப பாருங்க, அப்ப சொல்லி செய்யாதிருக்கிற ஒரு தேவன் அவர் சொன்னதுதான். இப்ப அவர் என்ன செய்யறாரு? என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய இருந்திருத்தலையும். அப்ப பாருங்க, நம்மளை எவ்வளவு தூரம் கவனிக்கிறாரு. நம்ம உட்காருதல எழுந்திருக்க மட்டும் இல்ல, நான் என்ன வாயை திறந்து பேச போறேங்கிறது என்ன செய்யுதுங்க? ஆமா, உன் நாவிலே சொல் பிரபாகதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறேன், ஒரு இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாது இருக்கிறது என்று கண்டு. வசனம் இருக்குல்ல? ஆமே, சோத்திரம் உண்டாவதாக. அப்ப அதெல்லாம் பார்க்கிறாரு. வாசிங்க. உட்கார்தலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை. ஆமா, நம்ம நினைவுகளை பரலோகத்திலிருந்தே என்ன பண்ணிட்டாரு அவரு? அப்பா, பெரிய பைனாகுலரா இருக்கு, மைக்ரோஸ்கோப் இல்ல பிரதர், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாரு. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், பார்த்தீங்களா? முதல்ல சொன்ன படுத்திருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? ஆமா, படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அப்பா, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமே. எத்தனை பேர் நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க ஒரு வாட்டி இதெல்லாம் நீங்க ஒரு டைரி எடுத்துட்டு வந்து நீங்க எழுதி பழகுங்க. ஒன்றும் பெருசான ஒரு காரியம். பழைய டைரியா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அப் டு டேட்லாம் இருக்கணும்னா இது எழுதி பானீங்கன்னா, இன்னமும் ஒரு வசனம் சொன்னாரேன்னு வீட்டில் உட்காந்து யோசிக்க கூடாது. அந்த இன்னமும் ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்ணணுங்க? பார்த்தா, ஓ நாம அந்த வசனம் தான். ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, வாசிங்க. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர், சூழ்ந்திருக்கு உங்கள் வழியெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவிலே சொல்லு பிரபாதற்கு முன்பதாகவே இதோ கர்த்தாவே, நான் பேச போறது என்னதுன்னு உனக்கு என்ன செய்யுங்க? உமக்கு தெரியுது. எங்க போய் நம்ம என்னத்தை பண்ண போறோம்? யார்கிட்டயா பொய் சொன்னா கூட அவர் என்ன பண்றாரு? அவர் பின்னாடி சொல்ல பொய் சொல்றான் பாரு, நாங்க பின்னாடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆமே, ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய நமக்கு வழியெல்லாம் இருக்குது இல்ல? நான் வந்துகிட்டே இருக்கிறேன், எங்க வந்துகிட்டு இருக்கேன்னு தெரியாது, ஆனா வந்துகிட்டே இருப்பாரு அவர். சோத்திரம் உண்டாவதாக. சரி, அப்ப எல்லாத்தையும் தேவன் அறிஞ்சிருக்கிறாருங்க. வாசிக்கலாம். அந்த ஆமோஸ் எழுதின புஸ்தகம், 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவன் அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே. ராஜாவுக்கு என்ன பண்ணிச்சுங்க? இப்ப விளங்கல, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப அந்த அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அவன் கணவனை கொன்னுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? மனைவி ஆக்கிட்டாரு. யாருக்குமே தெரியாது. ஆமே, ஆமே. அங்கிருந்து வர்றாரு ஒருத்தர், நார்த்தான்வேல் தீர்க்க தரிசி வந்து அவர் என்ன செய்யறாரு? ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி ஒருத்தன் வளர்த்தானா இல்லைங்களா? அந்த 7 ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் பிடிச்சி அப்படித்தானே போட்டுருங்கல்ல? ஆமா, அப்படிதான். நான் கதை சொல்லல, அதுல தான் அப்படிதான் இருக்குது. அவனை யார் அவனை என்ன செய்வீரன்னு பாருலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க? ஒரு ராஜா தோரலேருந்தே நீ தாண்டா பாதுன்ட்டாரு. பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும். உடனே காத்தர்றான் 51ஆம் சங்கீதம். ஆண்டவரே, உன்னை விட்டு என்ன செய்றாங்க? உன் சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் உன்னுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து, என்னுடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, நீ என்ன செய்யற? பலியை. இவர் எப்ப பலி செலுத்துற நாட்கள்ல இருந்துகிட்டு இவர் என்ன சொல்றாருங்க? பலியை நீர் விரும்புகிறதுல என்ன சொல்றாரு? பலியை நீர் விரும்புகிறதுல, விரும்பினால் செத்த நொறுங்குண்ட இருதயத்தின், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் என்ன செய்யற? புறக்கணியீர் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நொறுக்கப்பட்ட உள்ளத்தை நீ புறக்கணியீரேன்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டாருங்கிறது இவன் தெரிஞ்சுக்கிட்ட உடனே உள்ள நொறுங்கி போக ஆரம்பிச்சு. ஆமே. அப்ப என்ன எந்த ஒரு காரியம் வந்தாலும் என் தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற ஒரு நொறுக்கப்பட்ட உள்ளம் இருந்தா நம்ம தாவீதை போல ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதிகமா சொல்லப்பட்ட பெயர் தாவீது தான். வேதத்துல அதிகமா சொல்லப்பட்ட பேர் தாவீது தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்.
சில ஊழியக்காரர்களுக்குன்னு சில ரைட்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க, சில பிளஸ்ஸையும் அவருக்கு என்ன செய்யறாருங்க, அதிகாரங்கள் ரைட்ஸையும் அவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யறாருங்க, சில காரியங்களை தெரியப்படுத்துறார். நாம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சில காரியங்களை செய்யும் பொழுது எப்படியோ ஒரு சில உணர்வுகளை நமக்குள்ள கொடுப்பார். ஒரு காரியத்தை சொல்றேன், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், இதை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கான சொல்ற 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அந்த வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிங்க கொஞ்சம், இல்ல ஒரு ஆள் மட்டும் வாசிங்க, நல்ல சத்தமா வாசிங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியையிலையும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒரு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்த வசனமும், வேறொருவனுக்கு விசுவாசமும் குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்த சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், பாருங்க, ஆவிகளை பகுத்தறிதுகள். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, 8வது வசனம் தோசிங்க. இல்ல ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், இல்லைங்களா? இப்படி சில அறிவுகளை என்ன பண்ண, சில வேலை டக்குன்னு என்ன பண்ணுவாருங்க, எப்ப பார்த்தாலும் ஊழியக்காரருக்கு அப்படி கொடுக்க மாட்டாரு. ஏதோ ஒரு நேரத்தில் தேவையான பொழுது ஆண்டவர் என்ன செய்வாருங்க, அப்படி சில வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது அந்த காரியங்களை பார்க்கும்போது நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சு போயிடும், ஓ இதுதான் இருக்கு. அப்போ ஏன் அந்த காரியத்தை செய்யறாருன்னா, சில வசனங்களை நமக்கு ஆண்டவர் போதிக்கும் பொழுது அந்த காரியத்தினுடைய வெளிப்பட்டால ஒழிய நம்ம வசனத்தை என்ன செய்ய மாட்டோங்க, பேசவே மாட்டோம். அப்ப ஏதோ ஒரு உணர்வு வந்துதான் நம்ம பேசுறோம். அந்த வெளிப்படுத்த காரியங்கள் தேவன் நமக்கு கொண்டு வருகிற காரியங்கள். அவருக்கு மறைவன், அதுதான் சொல்றாரு, தீர்க்கதரிசனம் தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப வாசிக்கலாம், லேவியர் 26:11-12. உங்கள் நடுவில் நான் வாசஸ்தலத்தை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அப்ப என்ன செய்றாரு, எப்பா நான் உங்க கூட உலாவிட்டே இருக்கணும்ப்பா. அதனாலதான் பார்த்து ஏதேன் தோட்டத்துல வந்து கேட்டாரு, அதாமே அவர் உலாவிட்டு இருக்கிறாரு, இங்கட ஆளை காணமேன்னு தேடிட்டு இருக்கிறாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு, எப்ப எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு, நாங்க உங்களோட கூட என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் உலாவி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16-17 எடுத்து வாசிக்கலாம். என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு தெரிஞ்சா நான் தப்பு பண்ண மாட்டேன், ஏன்னா அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமே. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த சத்தியாவியான நீங்க காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் அறிவீங்க. ஆனா அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, நான் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்தியாவியை வேறொரு தேற்றவனை உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ஆவியை உங்களுக்குள்ள நான் அனுப்ப போறேன் சொன்னார. திக்கற்றவனாய் உன்னை நான் விடேன். அப்ப அந்த ஆவி எனக்குள்ள இருக்கணும்ல. அவர் தானே என்ன பார்ப்பாரு, அவர் தானே என்ன கண்காணிப்பாரு, அவர் தானே என்னோடு கூட பேசுவாரு. அப்ப இதை தான் வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆமே. அப்ப எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறபடினாலே நான் வெளியில இருக்கிறத கூட நான் கண்காணிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் என்ன பண்ண, நமக்குள்ளே ஒருத்தரை கொண்டு வந்தது. எனக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து கொண்டு இருப்பார்னு சொல்லியிருக்கு. நான் எந்த தப்பை பண்ணினாலும் எனக்கு ஒன்றும் தோணலேன்னு சொன்னா என்ன பண்றது, ஆவி இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட கண்காணிப்புகள்லேருந்து நம்ம வெளியில போயிட்டோம் அப்படி தொடர்புகளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தேவனோடு கூட தொடர்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
இல்லைங்களா? மோசே தொடர்புடன் அந்த முகமே பிரகாசமாக இருந்துச்சு. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் ரோய் என்னை காண்கிறவரை ஆண்டவரே, நான் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு என்பதை தெரிஞ்சிருந்து உங்களுடைய வேதத்தின்படி நான் நடக்க பிரயாசப்படுகிறேன். இதை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாங்க. ஒரு நாளும் மறந்துடாதீங்க, உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய இருதயத்தில் நினைக்கிறத கவனிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பேச போறீங்கிறதையும் ஆண்டவர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எந்த காரணத்தையும் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால இந்த லக்காய் ரோய் அதை நல்ல ஞாபகத்தை வச்சுங்க. என்னை காண்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.